ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா கிளாஸ் ஸ்கின் மாரி வேணுமா? கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் சுருக்கத்தையும் ஃபைல்னஸும் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின் இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாகவும் நல்லா கிளாஸ் ஸ்கின் மாரியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஜெல்லி மாரியே வரும். இது போல் நுர பொங்கி வரும். இப்போ வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போது ஃபில்டர் பண்ணால் தான் அந்த ஃப்ளாக்ஸீட் தனியாக ஜெல்லி தனியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆறிட்டோன்னு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது ஃப்ளாக்ஸீஸும் ஜெல்லியும் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஆற விடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜெல்லி வந்து நல்லா திக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து உங்கள் ஃபேஸை வந்து நான் ஜென்டிலாக எக்ஸ்போலேட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜிங்குமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹனியும் ஜெல்லியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணனா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நம்மளுக்கு 25 ஆனாவே நம்ம ஸ்கின் பார்க்க ரொம்பவே ஏஜ் ஆன மாதிரி தெரியும். நம்ம முகத்தில் வந்து சுருக்கம் ஃபைன் லைன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸ்கின் பார்க்க ரொம்பவே டல்லாக இருக்கும். ஸ்கின்னில் ஒரு க்ளோவே இருக்காது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து டீப்பாக ஹைட்ரேஷன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன்லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா கிளியராகவும் கிளாஸ் ஸ்கின் மாரி தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் கழுத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கழுத்தில் இருக்க அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தால் கூட இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி ஒரு ஷைன் கொடுக்குது பார்த்தீங்களா? இது போல தான் நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.